Hello, hi everyone. நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம்னா அசட் லாங் டேர்முக்கு யாராவது கிரிப்டோ வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து லாங் டேர்ம், நம்ம லாங் டேர்ம்னா ஒரு 1 இயருக்கோ 3 to 4 மந்த்துக்கோ அப்படிலாம் கிடையாது. நம்ம லாங் டேர்ம்ன்றது பர்சன்டேஜ் வைஸ் தான் நம்ம பிரிப்போம். மினிமம் நம்ம 20 to 30% இதில் சார்ட்டில் நம்ம எதிர்பார்க்குறது. இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 week to 2 weeks வரைக்கும் எடுத்துக்கும். நம்ம ஆனால் இப்போ வந்து ஹால்விங் வர போகிறதுனால ஹால்விங் வர வரைக்குமே இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். அண்ட் தென் பிடிசியை டெய்லியுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் வந்து பிடிசி அனலைஸ் வந்து டெய்லியும் பாருங்கள். அதில் பிடிசியில் வந்து எப்போ வந்து ஹால்விங்க்கு வந்து பையிங் சைன் வருதோ அப்போ வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிற எல்லா ஷார்ட்ஸும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டெய்லியுமே வந்து ஃப்யூச்சர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். எல்லாரும் மாதிரி வந்து நம்ம ஸ்பாட்டில் கிடையாது, நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். லிவரேஜ் பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அங்கே வந்து கேட்டுக்கோங்க. பட் லிவரேஜ் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேணாம். தென் யுவர் ரிஸ்க்கை பொறுத்து. ஃபஸ்ட்டு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ளோக்கி நம்ம வந்து வீக்லியில் முதல்ல பார்த்துருவோம். ஏன் இப்படி போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தா விஷயம். அதனால் வந்து நம்ம வந்து இவனை செல்லிங்கு பார்க்குறோம். அதர்வைஸ் இன்னொரு காரணம் என்ன, இங்கே வந்து சரியான ஒரு பேட்டர்ன், நல்ல பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து நம்ம செல்லிங் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக எப்போ வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸ் லைன் கிட்ட தான். ஸோ அதனால் வந்து அந்த ரிவர்சல் பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகுது. 15% இருக்குதுன்னு ஐயோ இவ்வளோ பர்சன்டேஜாக ஸ்டாப் லாஸ் இங்கே பண்ண பார்க்காதீங்க. நம்ம எதிர்பார்க்கறது ஆல்மோஸ்ட் எவ்வளோனா 38%. தட் மீன்ஸ் 1:2, 3 அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். இன்னும் சில கிரிப்டோஸுக்கு அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். சரி, இது செல்லிங் பார்க்குறோம். இப்போ நம்ம செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டு இங்கேருந்தே வந்து செல்லிங் ஆகிருக்குது. நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். மார்க்கெட் வந்து இங்கே கிட்ட வந்து பிரேக் அவுட் கொடுத்தா கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும். இங்கேருந்து பிரேக் அவுட் இதுக்கே இருக்கிறதுனால இப்போ நீங்கள் செல்லிங் போடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் இங்கே சம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணட்டும், அதுக்கடுத்து நம்ம செல் பண்ணால் கரெக்டாகும். இல்லை இங்கே வந்து இன்னும் ஒரு மினிமம் 4 to 8 hours வரைக்குமாச்சு இங்கே மார்க்கெட் வந்து ஸ்டாண்ட் டவுன் ஆகணும், ஹோல்ட் ஆகணும். அதுக்கடுத்து நம்ம செல் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாப் லாஸு நமக்கு வந்து எப்பயுமே சேஃப்டி தேவைனால ஸ்டாப் லாஸ் அங்கேயே வச்சுப்போம். சரி, நம்ம ஃபுல் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நடுவில் வேணால் ஒரு டார்கெட், மினிமம் டார்கெட் பாயிண்ட் வந்து இந்த லெவலுக்கு, இந்த லெவலை வந்து நம்ம மினிமம் டார்கெட் பாயிண்ட் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு இந்த லெவல் ஒன்று, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்கெட், ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்தாச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணால் அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லி அனலைஸ் வீடியோலேருந்து சின்ன ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து எங்களால் டக்குன்னு வீடியோ க்ரியேட் பண்ண முடியலன்னா ஷார்ட்ஸில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிவிடுவோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணணும்னா நீங்கள் இதை மட்டுமாச்சும் இங்கே பண்ணி தான் ஆகணும். சரி, நெக்ஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 பெப்பு. ஆஸ் யூஷுவல் இதுவும் அதே தான், நல்ல ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம வந்து எல்லாமே டெலிகிராம் சேனல் வந்து கம்யூனிட்டியில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ செல் பண்ணிக்கலாம். இப்போ 1000 பெப்பு பார்த்தீங்கன்னா இவனை கூட நம்ம ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் டவுன் ஆகிட்டான். ஸோ அதனால் வந்து இவனை செல் பண்ணலாம். ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்னும் 4 hours இந்த ஒரு பார் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இவன் வந்து இங்கே வந்து ஏதாவது சம்திங் வாலடைல் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு இவனை இப்போ செல் பண்ணுறது பெட்டர் தான். இவன் நல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகிக்கலாம். சரி, இவன் வந்துருந்தால் இவனுக்கு எவ்வளோ நம்ம டார்கெட் வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா மினிமம் டார்கெட் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது, நம்ம ரெண்டாவது இவ்வளோ தூரம். இவனுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 15% இவனுக்குமே, பட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 30% கிடைக்குது. 1:2 கன்ஃபார்ம் கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்க போகிறான்னா எப்படியும் ஒரு 5 to 6% நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம், வேணாம் இவனை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஸ்டாப் லாஸ் பெருசாகுதுன்ட்டு. பட் ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இவ்வளோ தூரம் வரும், அதில் நம்ம சந்தேகமே கிடையாது. சரி, அடுத்த கிட்ட பார்ப்போமா? 1000 பாண்டுக்கு ஈவன் வந்து நம்ம தெளிவாக தெரியுது, இவன் செல் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டா, கம்யூனிட்டி கொடுத்தவங்க பார்த்தவங்க போய் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.
இவனை எதுக்கு நம்ம மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம்? இப்போ இவனை வந்து இப்போதைக்கு இவனை பை பண்ணலாமா, ஐ மீன் செல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ மார்க்கெட் இப்போ டவுன் ஃபால் ஆகுதா, திரும்பி மேலே போவான். அதுக்கடுத்து இங்கே 1 ஹவரில் ஒரு 30 மினிட்ஸில் வந்து செல்லிங்க்கு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவான். இல்லை ஒரு பேரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுவோம் 1 ஹவரில் 30 மினிட்ஸில். அப்போ வந்து நீங்கள் வந்து இவனை செல் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை வேணாம் என்னால் அப்பப்போ பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இப்போயே கூட செல் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இவனுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஃபர்ஸ்ட் இது, அண்ட் தென் செகண்ட் இங்கே வைக்கலாம், தேர்ட் வந்து நம்ம அப்படியே டவுன்ஃபால் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த தடவை ரொம்ப முக்கியமான கிரிப்டோ என்னென்னா, இது வந்து ரொம்ப நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். யாருன்னா நமக்கு DYM தான். இவன் வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து செல் பண்ணுறது பெட்ரு முன்னாடியே கூட. ஐ தாட் மேபி ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி வரும். இங்கே செல் ஆர்டர் போட்டுட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இவன் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 days அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு 10 to 15% கிடச்சிரும். இவனுக்கு வந்து நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்சைடில் பார்த்தீங்கன்னா 67.73%. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போதோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரணும் பேட்டர்ன் படி. ஸோ அதனால் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம். இது ரொம்ப கம்மி தான், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் மினிமம் நமக்கு 20% அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நமக்கு வேணால் இந்த 4ல் வச்சுக்கலாம். 4.05லேருந்து 4.0 வரைக்குமே அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3ல் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ரவுண்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். சரி, 4 ஹவர்ஸில் நம்ம எங்கே செல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு இப்போ ஒரு தூரம் தான் வர முடியும். நமக்கு கரெக்டான சுச்சுவேஷன் இல்லாதனால ஒரு டக்குன்னு நம்ம வீடியோ போட முடியல. பட் நம்ம கம்யூனிட்டி டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்காதவங்க போய் முதல்ல அங்கே செல் பண்ணிக்குவாங்க, ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பண்ண சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல போய் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ரொம்ப பர்சனலாக வேணுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.